பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இந்தியாவின் சில பகுதிகளை நேபாளம் ஆக்கிரமித்துள்ளது என அந்நாட்டு பிரதமர் பாலேந்திர ஷா பார்லிமெண்டில் பேசியுள்ளார். நான் பிரதமரான பிறகுதான் இந்த ஆச்சரியமான உண்மையை அறிந்து கொண்டேன். இந்தியா மட்டும் நேபாள எல்லையை ஆக்கிரமிக்கவில்லை, நேபாளமும் பல இடங்களில் இந்திய எல்லையை ஆக்கிரமித்துள்ளது. சர்ச்சைக்குரிய லிபுலேக், காலாபானி, லிம்பியதுரா ஆகிய பகுதிகள் குறித்து இந்தியாவுக்கு நேபாள அரசு தூதரக ரீதியாக கடிதம் அனுப்பியது. அதற்கு இந்தியா பதில் அளித்துள்ளது. இரு நாடுகளைச் சேர்ந்த வரலாற்று அறிஞர்கள், நில அளவையாளர்கள் மற்றும் நிபுணர்களை கொண்டு அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு தீர்வு காண இருதரப்பும் சம்மதித்துள்ளது. நாங்கள் இந்தியா மற்றும் சீனாவுடன் மட்டுமல்லாமல் பிரிட்டன் அரசுடனும் பேசியுள்ளோம். பிரிட்டிஷ் இந்தியா இப்பகுதியை விட்டு வெளியேறிய காலத்திலிருந்தே இந்த பிரச்சனை இருப்பதால் பிரிட்டனும் இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டுவர ஆர்வம் காட்ட வேண்டும் என்பதே எங்கள் கருத்து. இரு தரப்பினரும் அமர்ந்து இந்த விவகாரத்தை ஆராய வேண்டும் என பாலேந்திர ஷா கூறினார். நேபாள பிரதமரின் இந்த பேச்சு அந்நாட்டு அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. நேபாளம் இந்தியாவின் நிலத்தை ஆக்கிரமித்துள்ளது என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என அங்குள்ள எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்கின. இதனைத் தொடர்ந்து நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு விளக்க அறிக்கை வெளியிட்டது. அதில் பிரதமர் ஆக்கிரமிப்பு என குறிப்பிட்டது இரு நாட்டு எல்லைகளுக்கு இடையே உள்ள யாருக்கும் சொந்தமில்லாத பகுதிகளைத்தான். எல்லையில் சில இடங்களில் எல்லை தூண்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் தவறுதலாக அடுத்த நாட்டு நிலத்தில் விவசாயம் செய்கிறார்கள். இது இருபுறமும் நடக்கும் ஒரு தற்காலிக குளறுபடியை தவிர நேபாள அரசு திட்டமிட்டு இந்திய நிலத்தை ஆக்கிரமிக்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளது. இந்தியா ஆக்கிரமித்துள்ளதாக நேபாளம் சொல்லும் காலாபானி, லிபுலேக் போன்ற பகுதிகள் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஒருங்கிணைந்த பகுதிகளாகும். சமீபத்தில் இந்த பகுதி வழியாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையை இந்தியா புதுப்பித்த போது நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்தது. அதற்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம், நேபாளத்தின் எல்லை கோரிக்கைகள் வரலாற்று ஆதாரங்கள் இல்லாதவை, இந்த சர்ச்சைக்கு பேச்சுவார்த்தை மூலம் மட்டுமே சுமூக தீர்வு காண முடியும் என தெளிவுபடுத்தியுள்ளது.